Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான மதுரை ஃபேமஸ் ஜில்லுன்னு ஒரு ஜிகர்தண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, சிம்பிளான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும், சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜிகர்தண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜிகர்தண்டாவுக்கு மெயினான ஹீரோ யார் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பிசின் அல்லது ஆல்மண்ட் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்க்ரீடியண்ட் லாஸ்ட் இயர் எனக்கு இங்கே ஒமானில் கிடைக்கல, இந்த வருஷம் தான் கிடச்சிது. இது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுட்டேன். லூலுவில் பல்சஸ் அண்ட் கிரைண்ட் செக்ஷனில் இருக்குது. என்ன நேமில் இருக்குது அப்படின்னா கோந்த் கத்தீரா அப்படிங்கிற நேமில் இருக்குது. இந்த மாதிரி சின்ன பாக்கெட்டில் தான் கிடைக்குது. இதில் மொத்தம் ஒரு 10 to 15 பீஸ் இருக்கும். அந்த பீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸ் கல்கண்டு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இதுதான் அந்த ஆல்மண்ட் கம். இது ஒரு 3 பீஸ் எடுத்துக்கலாம் 2 பேருக்கு. ஒரு கிண்ணத்தில் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஓவர் நைட் நல்லா ஊறின பின்னாடி மறுநாள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நல்லா ஊறி ஜெல்லி மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில். இப்போது 2 டீஸ்பூன் அளவு சப்ஜா சீட் எடுத்திருக்கேன். இது பார்க்க கடுகு மாதிரி இருக்கும் பிளாக் கலரில். அது ஒரு 2 டீஸ்பூன் ஒரு கிண்ணத்தில் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். 5 நிமிஷத்தை அது நல்லா ஊறிடும். இந்த சப்ஜா சீட் ஆப்ஷனல் தான், மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டாவில் சேர்க்க மாட்டாங்க. இது வந்து ஒரு உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்ங்கிறனால நான் இதில் ஆட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா சேர்க்க தேவையில்லை. மெயின் வந்து அந்த ஆல்மண்ட் கம் இருந்தால் போதும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா திக்கான பால் நல்லா காய்ச்சி எடுக்கணும். அதுக்காக 1 லிட்டர் அளவு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அந்த பாலில் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அந்த பால் லைட்டாக சூடாகிற ஸ்டேஜ் வரும் பொழுது சுகர் ஆட் பண்ணணும். நம்ம சட்னி இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கிண்ணம் நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப சின்ன சைஸ் கிண்ணம், கட்டோரி பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 3/4 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அந்த சுகரில் 1/2 கப் அளவு சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் சுகர் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள், ஏன்னா ஐஸ்கிரீம் வேறு இதில் ஆட் பண்ணுவோம். அதனால் இதுலேயும் சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப தகட்டிடும். சுகர் சேர்த்த பின்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சுகர் அடியில் போய் செட்டில் ஆகிருக்கும், நல்லா கரையணும் இல்லையா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா பொங்கி ஆடை கட்டி வரும். அந்த டைமில் மறுபடியும் அந்த ஸ்பூன் வச்சு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பாலாடை வந்து சைடில் கிண்ணத்தில் ஒட்டி ப்ரௌன் கலரில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுத்து விட்டு அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பால் நல்லா திக்காகும். இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி ஆட் பண்ணதுக்கும் இப்போக்கும் பாலோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 5 மினிட்ஸ்க்கு ஒரு இந்த மாதிரி பால் அடையை சுற்றி எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அது இன்னொரு அடுப்பில் நான் மாற்றிட்டேன். இந்த அடுப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுகரை கேரமல் பண்ணி அந்த பாலில் சேர்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா அந்த மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். இந்த கேரமல் பண்ண சுகர் ஆட் பண்ணி அது வந்து ப்ரௌன் கலரில் மாறலை அப்படின்னா இதுக்கு இன்னொரு சீக்ரெட் டிப் இருக்குது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா கேரமல் ஆயிடுச்சு. அடுப்பு அமர்த்தக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கேரமல் பண்ண சுகர் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பால் கண்டிப்பாக லைட் ப்ரௌன் கலர் மாறி இருக்காது. இதுக்கு ஒரு சீக்ரெட் டிப் என்ன அப்படின்னா கொக்கோ பவுடர் தான். கொக்கோ பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டி இல்லாமல். மிக்ஸ் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கும். இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், அந்த லைட் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு. இந்த மாதிரி கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு ஃபைனலாக குடித்தோம் அப்படின்னா சாக்லேட் ஃப்ளேவர் வரும்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. அந்த கொக்கோ பவுடரோட ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த சாக்லேட் ஃப்ளேவரே கிடைக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மதுரையில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஃபீல் கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு. இப்போ கொக்கோ பவுடர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பின்னாடி ஒரு கண்ணாடி கிளாஸ், ரொம்ப பெரிய கிளாஸ் அல்லது இந்த மாதிரி ஜக்கு அல்லது ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து நல்லா அந்த பால் நல்லா ஜில்லுன்னு ஆயிருக்கும். இப்போ அதை 2 கிளாஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கப் அளவு ஆட் பண்ணால் போதும். இப்போ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ஆல்மண்ட் கம் இருக்குது பார்த்தீங்களா, பாதாம் பிசின், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணணும். வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டிலே ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன். இப்போது நம்ம 2 கப்லேயும் 2 ஸ்பூன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ண பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா சீட் வந்து ஒரு ஆப்ஷனல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஆல்மண்ட் கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அது இருந்தால் போதும். இப்போது இது குடிக்கும் பொழுது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சூப்பர் வீடியோஸ் ஃப்யூச்சரில் நாங்கள் நிறைய அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. Thank you so much for watching.